அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோமா? உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிற மக்களுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. வறுமையின் காரணமாக நிலவுற சந்தோஷமின்மை அது வேறு. வறுமையின் காரணமாக தேவைக்கான வருமானம் வராமல் ஒரு பக்கம் சந்தோஷம் இல்லை. நிறைய வருமானம் இருந்தும் ரொம்ப பேரால் சந்தோஷமாக இருக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்? நாம் நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ ஆரம்பித்தோம். மற்றவங்களுக்காக, நமக்காக நம்ம வாழவே இல்லை. அதனால தான் இந்த அவல நிலை இன்றைய உலகில். மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு ஒரு குருவி இன்னொரு குருவியோட அது தன்னை ஒப்பீடு செய்து கொள்வதில்லை, கம்பேர் பண்ணிக்கிறது இல்லை. சிட்டுக்குருவி அதன் வாழ்வை அது அற்புதமாக சந்தோஷமாக அது வாழுது. அதோடைய ஸ்பெஷாலிட்டியை நினச்சி, அதோடைய சிறப்புத்தன்மையை நினச்சி அதை மட்டும் பார்த்துக்கிட்டு அது போகுது. அது அழகான நெல்மணிகளை சாப்பிடுது. பனை மரத்திலே தென்னை மரத்திலே போய் அந்த பனை ஓலை தென்னை ஓலையை கொண்டு அழகான தூக்கணாங்குருவி சிட்டுக்குருவி கூடு கட்டி அதுக்கு ஒரு வழியை வச்சு அதுக்கு ஒரு பெட்ரூம் வச்சு அது அந்த குடும்பத்தோடு வாழுது. அதால் நெல்மணிகளை மட்டுமே சாப்பிட முடியும். அது ஒரு குறிப்பிட்ட தூரத்து தான் அதால் பறக்க முடியும். அதால் மிஞ்சி போனால் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓகே. அதோட அது வாழ்க்கை. அதுக்குள்ளேயே அது வாழ்ந்து அதில் கிடைக்கிற நெல்மணிகளை வச்சு அது சந்தோஷமாக வாழுது. அது ஆகாயத்தை அப்படி அண்ணாந்து பார்த்து பருந்தோடு தன்னை ஒப்பீடு செய்து கொள்வதில்லை, கம்பேர் பண்ணிக்கிறதில்லை. பருந்து பல 1000 கிலோமீட்டர் போகும். அது கூடு கட்டுறதே பார்த்திங்கன்னா மலை மவுண்டன் மேலே தான் போய் கட்டும், உயரமான பகுதியில் போய் கட்டும். அது சாப்பிட்றது எல்லாமே நான்வெஜ் ஐட்டங்கள். அதுவும் பறவை தான். மனுஷன் தான் நான்வெஜ்ஜை சாப்பிட்றான்னு இல்லை, மிருகங்களும் சாப்பிடுது, பறவைகளும் சாப்பிடுது. இயற்கையும் படைப்பு அது. அதில் ஒழுங்காக செய்யுது. சிட்டுக்குருவி பருந்தோடு தன்னை ஒப்பீடு செய்து கொண்டு, ஆஹா பருந்து மாதிரி எனக்கு பெரிய இறக்கை இல்லையே அப்படின்னு அது கவலைப்பட்டு கொண்டு அது உட்காருவதில்லை. பருந்து மாதிரி எனக்கு மலையோட உச்சிக்கு போக முடியலையே அப்படின்னு அது நினைக்கல. சிட்டுக்குருவி அது வாழ்க்கையை அது வாழுது. பருந்து அது வாழ்க்கையை அது வாழுது. மைனா அது வாழ்க்கையை அது வாழுது. ஆமாம், அது சிட்டுக்குருவியை பார்த்து அது ஒப்பீடு செய்து கொள்வதில்லை. கிளி, எல்லா பறவை இனங்களும் அப்படி தான், தாவர இனங்களும் அப்படி தான். அதால் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ, துளசியால் எவ்வளோ சிறுசாக பூக்க முடியுமோ அது பூக்குது. செம்பருத்தியால் எவ்வளோ பெருசாக பூக்க முடியும் பூக்குது. தாமரை எவ்வளோ பெருசாக பூக்க முடியும் பூக்குது. நான் சின்னதாக பூக்குறேனே, அந்த செடி பெருசாக பூக்குது. பல மலர்கள் மலர்ந்தால் நறுமணங்கள் அப்படியே அழகாக சுகந்தமாக நல்லா சந்தோஷத்தை கொடுக்கும் நமக்கு. ஆனால் சில மலர்களுக்கு வாசம் இல்லை, காகிதப்பூவுக்கு வாசம் இல்லை. பல வண்ணங்களில் அந்த மலர்கள் இருந்தாலும் காகிதப்பூவுக்கு வாசம் இல்லை. அதற்காக காகிதப்பூக்கள் நொந்து போய் பூக்காமல் இருப்பதில்லை. அது மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும், எதனுடன் ஒப்பிட்டு கொண்டு. எந்த மனிதர்களுடைய வாழ்க்கையோடும் ஒப்பிடுறதுனால தான் நமக்கு இந்த துன்பமே காரணம். ஏன் ஒப்பிடணும்? எல்லாருமே தனித்தன்மையானவர்கள் தானே. சில மலர்கள் மருத்துவத்துக்கு பயன்படுது, சில மலர்கள் ஆண்டவனுக்கு அர்ப்பணம் பண்ணுறதுக்கு பயன்படுது, சில மலர்கள் எதுக்குமே பயன்படுறது இல்லை. வாசமும் கூட மோசமான வாசமாக கூட உள்ள மலர்களும் இருக்குது. மோசமான வாசம் வீசுகிற மலர்களும் மலர தான் செய்யுது. ஐயோ நான் மோசமான வாசம் வீசுகிறேனே, அதனால் நான் மலர மாட்டேன். அருமையான வாசனை வீசுகிற மலரும் மலர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. வாசமே வீசாத மலர்களும் அது வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த உயிரியல் சூழலில் ஒன்றுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் எதுவும் இல்லை. ஆதலால் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, துளசி அளவில் சின்னதாக இருக்கலாம், ஆனால் அதை தானே நம்ம தீர்த்தமாக ஆலயங்களில் நம்ம கொடுக்குறாங்க, நம்ம நோய் தீர்க்குது. ஆலமரம் பெருசாக இருக்கலாம், அதை நமக்கு தீர்த்தமாக கொடுக்குறது இல்லையா? ஆலயிலையாவா நமக்கு தீர்த்தமாக கொடுக்குறாங்க? அதனால் அளவு என்பது ஒன்றும் இல்லை.
அளவுன்னு எதை சொல்கிறேன்னா, சமுதாய சூழலில் நாம் கீழே இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டியதே கிடையாது. கீழே மேலே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கீழே மேலே அப்படிங்கிறதுலாம். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் சிட்டுக்குருவி எப்படி பருந்தை பார்த்து ஏங்குறதுலையோ, சிட்டுக்குருவி எப்படி மைனாவை பார்த்து ஏங்குறதுலையோ, சிட்டுக்குருவி எப்படி கிழி இவ்வளோ அழகாக இருக்கே, அது மூக்கு உள்ள சகப்பாக இருக்குது, கழுத்தில் அழகான ரிங் இருக்குது, யாரா அப்படிலாம் அது ஏங்குறதில்ல. சந்தோஷமாக அது வாழ்க்கையை அது வாழுது. எதனுடனும் எவருடனும் உங்கள் அறிவையும் உங்கள் வாழ்வின் தரத்தையும் ஒப்பிட்டு கொண்டு உங்கள் சந்தோஷங்களை நீங்கள் இழக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை முழுமையாக நீங்கள் வாழ்ந்தாலே அதுவும் ஒரு இறை வழிபாடு தான் என்பதை நீங்கள் உணருங்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக நீங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு அந்த இறைவனை நான் வேண்டிக்கிட்டு எல்லோரும் வாழ்க வாழ்க வாழ்கன்னு என் உரையை முடிக்கிறேன். அடுத்து சந்திப்போம்.